உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை டெல்லியை ஒட்டியுள்ள மாநிலம் என்பதாலும் அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வாகன வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு எது என்பது குறித்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. காலையில் ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்போடு தொடர்புடையவர்களிடமிருந்து சுமார் 3000 கிலோகிராம் சக்தி வாய்ந்த வெடிபொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று மாலையிலேயே இந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதால் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு உள்ளிட்ட பாகிஸ்தானில் இருந்து இயங்கி வரக்கூடிய பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்த வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் இப்போது தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் உள்ளிட்டோரும் அந்த விசாரணை நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது டெல்லியில் அந்த சாந்தினி சவுக், டெல்லி செங்கோட்டையை ஒட்டி உள்ள சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகில் இந்த பயங்கரமான குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அனைத்து மாநிலங்களிலும் பதற்றமான மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில பிறப்பித்திருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், சோதனை நடவடிக்கைகள், மாநில எல்லையோரங்களில் செல்லும் வாகனங்களை சோதிக்கும் நடவடிக்கைகள், டெல்லியை ஒட்டியுள்ள பல்வேறு இடங்களிலும் இந்த வெடிகுண்டு வைத்தவர்கள் தப்பி செல்ல முயலாத அளவுக்கு பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு சோதனைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. டெல்லியில் மக்கள் நெருக்கடி மிகுந்த அந்த சாந்தினி சவுக் செங்கோட்டை அருகே, சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே இந்த கொடூரமான தாக்குதல், வெடித்த வாகனத்துக்கு அருகே, அந்த காருக்கு அருகே சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு அந்த காரில் வைக்கப்பட்டிருப்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் வெடித்ததற்கான காரணம் மற்றும் இந்த வாகன வெடிப்பில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 பேர் இருக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த டெல்லியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் தான் இந்த கோர நிகழ்வு, துயர நிகழ்வு அந்த பகுதியில் கேட்டிருக்கிறது என்றும், வாகனம் வெடித்த போது பயங்கர சத்தம் கேட்டதாகவும் அந்த உள்ளூர் வாசிகள் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் உடல்கள் சிதறி கிடந்த அந்த காட்சிகளும் மிகவும் கோரமாக இருந்தது என்றும், அந்த கொடூர சம்பவத்தை, அந்த கொடுமையாக அந்த வெடிகள், அந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு, அந்த கார் குண்டு வெடித்த அந்த சம்பவத்தில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெடிச்சத்தமானது ஒரு 3 முறை கேட்டதாகவும், 3 குண்டுகள் அந்த காரில் வைக்கப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் டெல்லி போலீசார் இப்போதும் இந்த நாச வேலைக்கு காரணம் தீவிரவாதிகள் தாக்குதலா அல்லது ஏதேனும் வெடி விபத்தா என்ற தகவலை உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் நாடு முழுவதும் சுயத்தையும் மற்றும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது கிட்டத்தட்ட ஒரு முந்தைய குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நாட்டில் நடைபெறாத நிலையில் இப்போது டெல்லியில் இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவமாக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. உடல் உறுப்புகள் சிதைந்த நிலையில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனால் காரில் வாய்ந்த குண்டு வைக்கப்பட்டு அது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அந்த பகுதியில் சென்றவர்கள், அருகில் இருந்த கார்களில் இருந்தவர்கள், கார்கள் பற்றி வெடித்து சிதறி அந்த சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியை சுற்றியுள்ள அந்த ஒரு போர்க்களம் போல தாக்குதல் நடந்து குற்றியீரும் குலையுமாக மக்கள் காயமடைந்து சுட்ட அந்த காட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சி அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள்.